புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. ஸ்டார்டிங்லேயே இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். அது என்னன்னு கொட்டினாங்க. உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா? நறுக்கு 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 நறுக்குன்னு கொட்டினாங்கன்னு சொன்ன விஜய் அவர்களை இன்றைக்கு பாருங்க, சுப்ரீம் கோர்ட்டு நறுக்கு நறுக்குன்னு மட்டும் கொட்டல, அதோட சேர்த்து அதேதான் மன்னா வருங்கால முதல்வர் என்று கனவு கண்டு கொண்டிருக்கும் விஜய் அவர்களுக்கு நறுக்கு என்று கொட்டியதோடு சேர்த்து கிடைத்த பரிசு அது என்னன்றதான் சேர்த்து இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமா ஜோதிடத்தோடு சேர்த்து பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போயிடும். இவரை யார் என்று தெரிகிறதா? இவரு தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். அவரையும் தாண்டி ரொம்ப மிக பிரபலமானவருங்க அவரு. இவரு தொலங்குவது தொடுமா, இது தொட்டது தொலங்கும். மரத்துல அடிக்கிற ஆணி கூட பாருங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா இறங்காது. ஆனா இவர் ஜோதிடத்தின் மூலமாக சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா பலிக்கும். யதார்த்த ஜோதிடர் என்கின்ற பட்டப்பெயரோடு விளங்கி கொண்டிருக்கும் இவர் சொல்வது அனைத்தும் பாருங்க யதார்த்தமா, போற போக்குல யதார்த்தமா சொல்லுவாரு. அது பாருங்க அனைத்தும் பலிக்கும். அப்படி என்னென்ன பலிச்சிருக்குங்க? அதாகப்பட்டது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வராவிட்டால் நான் என்னுடைய ஜோதிட தொழிலையே விட்டு விடுகிறேன்னு தைரியமா சொன்னவருங்க. அப்படி தொழிலையே விட்டு விடுகிறேன் என்று சொல்வதற்கு முன்பாக ஃபர்ஸ்ட் மேடையில் சொன்னது, இதை சொன்னா நம்புவாங்களான்னு தெரியாது, சிரிப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, நக்கல் பண்ணுவாங்க, நையாண்டித்தனம் கூட பண்ணுவாங்க. ஆனால் உண்மை இதுதான்ட்டு ஜோஷன் சொன்னாரு. நீங்க வருன்னு சொன்ன அவரை பத்தி, சூப்பர் ஸ்டாரை பத்தி எனக்கு எந்த பயமும் கிடையாது. ஏனென்றால் முதல்ல அவர் தான் வருவாருன்னு நான் தான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுத்தேன். இன்டர்வியூ கொடுத்தோன்னே என்ன மிமிஸ்ல போட்டு கிழிச்சாங்க மக்கள். அது இந்த கேள்வி எல்லாம் வரும்னு எனக்கு தெரியாது. நான் இருக்கிறதா சொன்னேன். அவ்வளவு கான்பிடென்ட் எவ்வளவு கான்பிடென்ட் அவர் சொல்ற ஜோசியத்துல இருந்தா இப்படி சொல்லியிருப்பாருங்க. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரவில்லை என்று சொன்னால் நான் ஜோசியத்தையே விட்டு போயிடுறேன்ட்டு. டிசம்பர் மாதம், மார்கழி மாதம் கண்டிப்பாக அவர் அரசியல் கட்சியை துவங்குவார் என்று நான் சொல்லியிருந்தேன். அதே போல அவர் டிசம்பர் மாதத்துல தான் அறிவிப்பு விட்டார். கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதம் அவர் ஆரம்பிக்கவில்லை என்றால் நான் ஜோதிடத்தை விட்டு விடுகிறேன்னு சொன்னேன். அந்த அளவுக்கு இப்போ அதை சொல்றதுக்கு தில்லு வேணும். தப்பே கிடையாது. தன்னுடைய தொழில் திறமையின் மீது வைத்திருக்கும் இவ்வளவு கான்பிடென்ட் வைப்பது தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரவில்லை என்று சொன்னால் நான் ஜோதிட தொழிலையே விட்டு போயிடுறேன்னு சொன்னாரு. ஆனா பாருங்க, அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரு, கட்சி கூட ஆரம்பிக்கல, அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரு. ஆனா டக்குன்னு பல்ட்டி அடிச்சுட்டு தேர்தல் தேதி நெருங்க போற சமயத்துல எனது உடல்நிலை கருத்தில் கொண்டு மற்றும் கொரோனாவும் வேகமாக பரவி கொண்டிருக்கும் இந்த சூழலில் நான் இப்போதைக்கு அரசியலுக்கு வர மாதிரி ஐடியாவே எனக்கு இல்லை, நான் அரசியலுக்கு வருவது உறுதி என்கின்ற குரல் ஒலித்த அந்த நொடியில் இருந்து அதிகப்படியாக பெருமை தட்டி கொண்டது யார் என்றால் நம்ம யதார்த்த சார் தான். 2017 ரஜினிகாந்த் வருவார் என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் நான் தான். பாத்தீங்களா, நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு தெரியாது, நான் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டா வருவேன் சொல்லி பல ஆண்டுகளாக ரசிகர்களை அரசியலுக்கு வரேன் ஏமாற்றி கொண்டிருந்ததை போல் தான் இந்த பேட்ச்லயும் அவர் ஏமாத்த போறாருன்னு சொல்லியிருந்தாங்க. இல்லங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. யார் பேசிருக்காங்க, யார் அரசியலாக்கிட்டு இருக்காங்க, யார் அரசியல்வாதி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள நானு எலெக்ஷன் வரும்போது நான் பாத்துக்கிறேன். இந்த முறை அரசியலுக்கு கண்டிப்பாக ரஜினிகாந்த் அவர்கள் வருவார். அப்படி வராத பட்சத்துல நான் என்னுடைய ஜோதிட தொழிலையே விட்டு போறேன்னு சொன்னேன். அது எவ்வளவு தைரியம் இருக்கணும் அதுக்கு. ஆனால் நிதர்சனம் என்னவென்றால் நான் அரசியலுக்கு வரலன்னு ரஜினிகாந்த் அவர்கள் விலகிட்டாரு. அரசியலுக்கு வராமலேயே அரசியலில் இருந்து விலகிட்டாரு. இது குறித்து நம்ம யதார்த்த சாருகிட்ட கேட்டபோது வேமா சூசோ இல்லாம அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? இப்பொழுது ஆரம்பிக்கவில்லை என்றால் எப்பொழுதும் இல்லை என்று சொன்னது நான் சொல்லல, ரஜினி தான் சொன்னாரு. அவருடைய அமைப்பு எப்படின்னா, சட்டசபை தேர்தல்கள் தமிழ்நாட்டில் வருகின்ற பட்சத்தில் இன்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அவர் வந்தே தீர்வார். என்னங்க சொன்னீங்களேங்க, இப்ப வரலன்னு சொல்லிட்டாரு. நான் தான் சொன்னேன்லங்க, அவர் அரசியலுக்கு வரவில்லை என்றாலும் சொன்ன, அவர் தான் வந்துட்டு போயிட்டாரு. அதுக்கு நீங்க ரஜினிகாந்த் அவர்கிட்ட தான் கேட்கணும். அது டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஆரம்பித்து அவர் எல்லாத்தையும் முடித்து விட்டார். இப்பொழுது திடீர் என்று பின்வாங்கிறது ஏன் என்று எதற்கென்று ரஜினிகாந்த் இடத்தில் தான் கேட்க வேண்டும். என்ன சார் இது, கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை போடுறான்னு சொல்லி ரோட்ல வித்த காட்டுற மாதிரி, என்ன பாத்துக்கோ பாம்பு வந்துருச்சு, பாம்பு வரலனா என்ன கேளு, வந்துச்சு பாத்தியான்னு கூடக்குள்ள இருக்கிற பாம்பை திறக்காமலேயே வந்துச்சு பாருங்க, தோ வருது பாருங்கன்னு வித்த காட்டுற கணக்காக சொல்றீங்க. அவர் அரசியலுக்கு வரலன்னு சொன்னாதான் நீங்க என்ன கேட்கணும். வந்தார
வந்துட்டு போயிட்டாரு. அவர் எதுக்காக போனாலும் நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும்ட்டு இவர் பார்த்த ஜோசியத்தை குறித்து அவர்கிட்ட கேட்கணுமா. ஜோசியம் சொல்றான்னு சொல்லி ஜோசியம் சொன்னதன் மூலமாக முடித்து விட்ட சோழி நம்பர் 1 ஒரு ஓரமாகட்டும், பின்னாடி கன்க்ளூஷன் வரட்டும். அடுத்து சோழி நம்பர் 2 தற்குறிமலை அவர்கள் என்னங்க கம்மியான அளவுல சீட்டு சொல்றாரு. நாடாளுமன்ற தேர்தலை குறிப்பிட்டு சொன்னாரு, கம்மியான சீட்டு சொல்றாரு. 39 சொல்லிக்கலாமே, தப்பு கிடையாது. அண்ணாமலைஜி என்னை பொறுத்த வரைக்கும் 39 சொல்லியிருக்கலாம், என்ன தப்பு? ஏன் அப்படி 39க்கு 39 சொல்லிக்கலாம், தப்பு கிடையாதுன்னு சொல்றாரு? ஏன்னா பாருங்க, ஜோதிடத்தோட பவர் அப்படி. யதார்த்தமா சொல்றான், அந்த யதார்த்தமான ஜோதிடத்தோட பவர் அப்படி. அப்படி யதார்த்தமாக தற்குறிமலையோட ஜாதகத்தை கூட்டி கழிச்சு போட்டு பார்த்ததுல அவருக்கு தெரிந்த உண்மை என்னவென்றால், தற்குறிமலையோட ஜாதகம் விபரீத ராஜயோக ஜாதகம். அது போல விபரீத ராஜயோகம் இருக்கவங்களுக்கு தான் சம்பந்தம் இல்லாம ஒரு இடத்துல வந்து உட்கார முடியும். அது போலதான் அண்ணாமலைஜிக்கு இருக்கக்கூடிய ஜாதகம் விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம் இருக்கக்கூடிய ஜாதகம்ன்றது அண்ணாமலைஜியை பார்த்ததுல இருந்து தெரிய வேணாம் உங்களுக்கு. புரியுதுங்களா? புரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட விபரீத ராஜயோகத்திற்கு சொந்தமான விபரீத ராஜயோக ஜாதகத்தை கொண்ட தற்குறிமலை 39க்கு 39 மட்டும் கிடையாது. அவர் சிஎம் மட்டும் கிடையாது, பிஎம் ஆகக்கூடிய ஜாதகம் அவரது. அவர் மாநிலத்தை மட்டும் கிடையாது, நாட்டையே ஆளக்கூடிய அப்பேற்பட்ட ஜாதகம் என்று தற்குறிமலையோட ஜாதக கட்டத்தை கூட்டி கட்சி அடுத்தாப்புல சோழியை முடிப்பதற்காக கட்டம் கட்டியவருங்க அவரு. அண்ணாமலை தலைமையில நாங்க ஆள போறோம் நாங்க நினைக்கிறோம். என்ன சார் நீங்க தான் சொன்னீங்க, 2 விபரீத ராஜயோக ஜாதகம், ஸ்டேட் மட்டும் கிடையாதுங்க, சென்ட்ரலையும் சேர்த்து ஒட்டுமொத்தமா நாட்டையே ஆளக்கூடிய ஜாதகம்னு சொன்னீங்களே, என்ன சார் எதத்த சார் இப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டுருப்பாரு பொழுது. அவர் என்ன பண்ணாரு, கூட்டி கழிச்சு மறுபடியும் போட்டு பார்த்து கட்டலாம். உங்க கட்டப்படி பார்க்கும்பொழுது நீங்க என்ன பண்றீங்க, சாட்டையில அடிச்சுக்கோங்க நடுத்தரில் நின்று. என்னங்க நடுத்தரில் நின்று சாட்டையில அடிச்சுக்கணுமா? சாட்டையில அடித்துக் கொள்வதற்கு முன்பாக செருப்பை கட்டுங்க காலில் இருந்து. நீங்க உங்க செருப்பை கட்டி கொஞ்ச நாளைக்கு செருப்பு இல்லாம நடங்க. ஆனா பாருங்க, நீங்க செருப்பை கட்டும் போது ஏதோ ஜோசிய சாஸ்திரப்படி நான் கட்ட சொன்னதுக்காக நீங்க கட்டக்கூடாது. அதையும் தூக்கி திமுக மேல போடுங்க. திமுக ஆட்சியை அகற்றும் வரை என் காலில் நான் செருப்பு அணிய மாட்டேன்னு சும்மா ஒரு புருடா விடுங்க. திமுக ஆட்சியிலிருந்து போற வரைக்கும் வெறுங்கால். அப்படி புருடா விட்ட கையோடு அடுத்து நான் சொல்ற சாஸ்திரப்படி நடுத்தெருவில் நின்று கொண்டு உடம்புல சட்டையே இல்லாம வேஷ்டி கட்டிக்கங்க, தப்பு கிடையாது. சட்டையே இல்லாம ஷாட்டையில அடிச்சுக்கணும். இது சாஸ்திரம் சொல்லுது. உங்க விபரீத ராஜயோக ஜாதகத்தின் படி சொல்ற, சாஸ்திரத்தின் படி நான் சொல்றேன். நடு ரோட்ல நின்று கொண்டு சட்டை இல்லாம ஷாட்டையில அடிச்சுக்கங்க, தோல் கீஞ்சிருமே, நூல் சாட்டையை வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. சும்மா பிலாப்பியாக அடிச்சுக்கங்க. அடிக்கும் போது பேக்ரவுண்ட் சவுண்ட் வேணா கொடுக்க சொல்றோம். ஆனா நடுத்தெரு முக்கியம். நடுத்தெருல மீடியாவெல்லாம் கூட்டி சாட்டையில அடிச்சுக்கினாரு. ஆனா என் பேச்சு கேட்டுன்னு சாஸ்திரம் காட்டுற வழியில் தான் நீங்க போய் சாட்டையால் அடித்துக் கொள்கிறேன், அந்த உண்மையில யாருக்கு தெரியக்கூடாது. அந்த பழியையும் தூக்கி திமுக அரசு மேல போடுங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சு. ஸோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டி நான் சாட்டையில அடிச்சுக்கிறேன்னு சொல்லி போடுங்க தூக்கி திமுக அரசு மேல பழிய. எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை 10 மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நடத்தப்போம். சூர சம்ஹார பெருமை இந்த தீவிரம்லாம் அழிக்கணும். சாட்டையால் என்னை 6 முறை நான் அடித்துக் கொள்ள போகிறேன். இப்படி சாஸ்திரம் சொல்லுதுன்னு யதார்த்தமா சொன்ன சாஸ்திரத்தை நம்பி ஷாட்டை வரைக்கும் வந்தார். அடிச்சுக்கிறத சொல்றோம், சாட்டை வரைக்கும் வந்தாரு. ஆனா கடைசியில் நிலைமை என்ன ஆச்சு, மாநில தலைவர் பதவியிலிருந்து இவர் தூக்கி வெளியே போடுறாங்க. இருக்கிற பதவி கூட போச்சு, அந்த பதவியிலிருந்து இவர் தூக்கி வெளியே போடுறாங்க. அப்படி போகும்போது எப்பா நீ கழட்டி விட்ட செருப்பை நீயே போட்டுன்னு போ, அந்த செருப்பு எங்க போச்சு தெரியல, நான் புது செருப்பு வாங்கி கொடுக்குறேன், கவலையப்படாதீங்கன்னு சொல்லி நயினா நாகேந்திரன் அவர்கள் மாநில தலைவராக பதவி பொறுப்புக்கு வந்த கையோட ஒரு புது பேட்டா செருப்பு வாங்கி கொடுத்தாரு. இந்தாப்பா உன் செருப்போட சேர்த்து நீ போட்ட சபதத்தையும் கொண்டு போ அப்படின்ற ஒரு ரேஞ்சில். இந்த மூமெண்ட்ல தற்குறிமலையோட மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கோம், வடிவேலு டீ கடை காமெடி தான் ஞாபகத்தில் வந்திருக்கோம். கௌரவம் தொட்டி என்ன இந்த மாதிரி சேத்துல தள்ளி விட்டியன்னு சொல்ற மாதிரி சாஸ்திரம்னு சொல்லி ஸ்டேட்டை மட்டும் கிடையாது நாட்டையே ஆளக்கூடிய விபரீத ராஜயோக ஜாதகம்னு சொல்லி கடைசியில செருப்பு கூட இந்த மாதிரி என்னை பார்த்து கிண்டல் பண்ற மாதிரி வச்சுட்டியேப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான் தற்குறிமலை. நயினா நாகேந்திரன் அவங்களுக்கு கொடுக்குற செருப்பை வாங்கி போட்டுட்டு போகும்போது ஓடிட்டு இருக்கோம். யதார்த்தமா ஜோசியம் சொல்றேன்னு சொல்லி ஆசைக்கு மேல ஆசை பேராசையை தூண்டி விட்டு இருக்கிற இடத்தை கூட இழக்கக்கூடிய அளவுக்கு உண்டான முடித்து விட்ட ஷோலி நம்பர் 2. யாரெல்லாம் பாருங்க அரசியலுக்கு புதுசா வராங்களோ அவங்க ஷோலி எல்லாம் முடித்து கட்டுற வேலையை தான் பாருங்க நம்ம யதார்த்த சார் பார்த்துனுக்காரோன்னு தோணுது. ஏன்னா புதுசா அரசியலுக்கு வராங்க, கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கட்சி ஆரம்பித்து அவங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு அவங்களுக்கு விழுற ஓட்டின் மூலமாக அவங்க தெரிஞ்சுக்க போறாங்க. ஆனா அதற்கு முன்பாகவே கட்சி ஆரம்பித்த கையோடவே ஐயோ தெரியாதா ஜாதகத்தை பத்தி உங்களுக்கு
எப்பேற்பட்ட ஜாதகம்னு சொல்லி முடித்து விட்ட அந்த 2 ஷோலியை அடுத்து 3ஆம் நம்பர் ஷோலி. எல்லாருக்குமே தெரியும் விஜய் அவர்கள் இந்த நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி இதெல்லாம் அதிகப்படியாக ஊறி போனவர். ஏன்னா உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, தமிழக வெற்றி கழகம்னு. அவர் கட்சியோட பேர்லயே இக்கு விட்டு போச்சுன்னு சொன்னதற்கு பிறகுதான் என்னப்பா இது, நியூமராலஜி பிரகாரம் இத்தனை எழுத்துக்குள்ள கட்சியோட பேரை வச்சாதானே நான் வெற்றி கனியை பறிப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்களே. ஆனா இப்ப திடீர்னு எழுத்துக்களோட நம்பரை மாத்த சொல்றாங்களே, இக்கு வைக்க சொல்றாங்களே அப்படின்னு எல்லாரும் பாருங்க. அந்த மாதிரி எல்லார்கிட்டும் ஒட்டுமொத்தமா வாங்கி கட்டி கொண்ட பிறகு வேற வழியே இல்லாம பாருங்க, எனக்கு ராசியான எண்ணம் மாத்துங்க, வேற வழி கிடையாது, இக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி கட்சியோட பேரை மாத்துறாரு. இதை அடுத்துதான் நம்ம யதார்த்த சார் சோழி நம்பர் 3 முடிச்சு கட்டுறதுக்காக இறங்குறாரு பொழுதுக்கு. ஓஹோ, இதெல்லாம் அதிகப்படியாக ஊறி போன ஒரு பொழுதுக விஜய். ஓகே, அவரோட ஆசையை பேராசையை மாத்தி தூண்டி விடுவோம். எப்படிங்க? இப்படிதான் விஜய் சார் ஜாதகம் எனக்கு தனிப்பட்ட அவர்கள் குடும்பத்தில் வந்து நிறைய பேரோட எனக்கு பழக்கம், விஜய் சாரோட எனக்கு பழக்கம் உண்டு. இப்போ நான் அரசியலில் வேற வேற இருக்கலாம், எனக்கு நிறைய பேரோட தனிப்பட்ட பழக்கம். அவருடைய ஜாதக நீச்சபங்க ராஜயோகன்றது பர்ஃபெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நீச்சபங்க ராஜயோகம் கரெக்டாக வேலை செய்யும், தோக்காது. அவர் ஒரு வலிமை மிக்க ஒரு ஜாதகமாக அவருடைய ஓட்டு வங்கியெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கே நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் 7%, 8%, 5% வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 18% கிராஸ் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்காரு. 18% கிராஸ் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்காரு. ஆரம்பத்திலே ஸ்டார்டிங்ல டாப் கியர் போடுற மாதிரி எனக்கு 18% இருக்குதா, எனக்கே தெரியாது, யதார்த்த சாருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் 18% தாண்டி போற போக்குல அவர் அடிச்சு தூக்கத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து சிஎம் அவர் தான். ஆனா நல்ல நண்பர்ன்றதுனால சொல்றேன், இறங்கி அவர் கரெக்டாக தேர்தல்லாம் பண்ணா தேர்தலில் பெரிய லெவலுக்கு விஜய் சாருடைய வலிமை இந்த 2026ஆம் ஆண்டு. ஓகே, நான் சிஎம் கன்ஃபார்ம், நான் தான் சொல்றேன் இல்லைங்களா, அடிச்சு யதார்த்தமா. உங்க ஜாதகம் அந்த மாதிரிங்க. அவருடைய ஜாதக நீச்சபங்க ராஜயோகன்றது பர்ஃபெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நீச்சபங்க ராஜயோகம் கரெக்டா வேலை செய்யும், தோக்காது. நீங்க தான் அடுத்த சிஎம். ஸ்ட்ரெயிட்டாவே வா, ஸ்ட்ரெயிட்டா அமெரிக்க மாப்பிள்ளை அண்ணன் தம்பி இந்த மாதிரி கேரக்டர் நீங்க எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. ஸ்ட்ரெயிட் சிஎம் நீங்க தான் அப்படின்னு பேராசையை தூண்டி விட்டதன் மூலமாக அடுத்த கட்டமாக நான் என்ன சாமி பண்ணணும், நான் நீங்க ஒன்றும் பண்ணாதீங்க, நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. தற்கொலை மலைக்கு சாட்டை அடி பரிகாரம் சாஸ்திரப்படி நான் சொன்னேன் நான். ஆனா நீங்க பாருங்க, அப்படின்னா நீங்க அடிச்சுக்காதீங்க, அடுத்தவங்களை அடிங்க. ஏன்னா அந்த சாட்டைக்கும் சாஸ்திரத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, ஜனநாயகன் ஒரு படம் நடிச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா, அதுல ஒட்டுமொத்தமா அரசியல்வாதிகளை சுத்தி சுத்தி சாட்டையால் அடிக்கிற மாதிரி ஒரு சீனை வச்சிருங்க. என்னங்க சாட்டை சம்பிரதாயம் அப்படின்னா நம்ம தானே அடிச்சிக்கணும். அது ஏற்கனவே தற்கொலை மலை அடிச்சிக்கினாரு. அந்த சாஸ்திரம் போயே போச்சு. இது அப்கிரேடு சாஸ்திரம். அந்த அப்கிரேடு சாஸ்திர வருஷன் என்ன சொல்லுதுன்னா, நீங்க மற்றவங்களை அடிக்கிற மாதிரி காட்சி வைங்க. இந்த படம் எங்கேயோ ஓஹோன்னு போக போதுன்ட்டு சாட்டையை தற்கொலை மலை கிட்ட இருந்து வாங்கி விஜய் கிட்ட கொடுத்துட்டாரு போலுது. இந்த யதார்த்த சார் சொன்னதை நம்பி அந்த படத்துல ஒரு காட்சி வைக்கிறாங்க. நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, அரசியலுக்கு வரீங்க. நீங்க சொல்ற மாதிரியே சுத்தி சுத்தி அடிக்கிற மாதிரி காட்சி வச்சுட்டேன். என்னோட பவர் தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தமா, கவலையே படாதீங்க. உங்களுக்கு என்ன மாதிரி சுத்துன்னு சுத்த போதுன்ட்டு சுத்தி விட்டதை அடுத்து பாருங்க, சுத்தி இருந்தாரு ஊருக்குள்ள. கடைசியில பாருங்க, சுத்தி எல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்த்து இன்றைக்கு விஜய சுத்தம் சுத்தி இருக்குது. அது என்ன மாதிரி சுத்தின்னு இருக்குன்றத நம்ம அடுத்து பார்ப்போம். இப்ப முடிக்கிற சோழி நம்பர் 3 விஜய் சிஎம் ஆவறதுக்கு ஏதோ ஒரு வகையில வாய்ப்பு இருக்குன்ட்டு அவங்க கட்சியை சேர்ந்தவங்களே எங்கேயாவது ஒரு ஓரமா மனசுக்குள்ள கோட்டை கட்டியிருந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு உண்மை கூட ஒரு ஓரம் வந்துட்டு போட்டோம். ஆனா பாருங்க, நம்ம யதார்த்த சார் உள்ள என்ட்ரி ஆயிட்டாரோன்னோ. இதற்கு பிறகு கோவிந்தா கோவிந்தா யாரோட ஜாதகத்தெல்லாம் இவர் கையாள தொட்டு இவங்க வருங்கால சிஎம், வருங்கால பிஎம், விபரீத ராஜயோக ஜாதகம் அப்படி இப்படின்னு சொல்றாரோ, மை போட்டு வெத்தலையில மந்திரம் போட்டு ஜெய் பாதாள கராள குப்பி ஜனக் 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 தூ இப்படி எல்லாம் ஒரு சில ரகசிய மந்திர வித்தைகளை கற்று அறிந்து தேர்ந்து அந்த ஜாதகத்தை தொட்டு பார்த்தே கண்டுபிடிச்சுவாருங்க இவர் அடுத்த சிஎம் பிஎம்னு. இவரு சொன்னதை உண்மை என்று நம்பிக்கொண்டு பேராசையோடு ஊருக்குள்ள சுத்தி, அதுவும் பாருங்க சாதாரணமா இல்லைங்க, சனிக்கிழமை அன்று இந்த நாளை தேர்ந்தெடுத்து நீங்க மக்கள் கூட்டம் போடுங்க. நீங்க எப்படி ஓஹோன்னு வரீங்கன்றது மட்டும் பாருங்கன்னு குறிச்சு கொடுத்துட்டாங்க பொழுது. அவரும் பாருங்க சனிக்கிழமை வண்டி எடுத்துன்னு போனாரு. கட்சியில பாருங்க அந்த மாதிரி போன ஒரு சனிக்கிழமை தான் கடைசி முட்டை இவருக்கு மறக்க முடியாத சனிக்கிழமையா மாறிச்சு. அதே ஜோதிடம் சாஸ்திரம் இந்த தேதி அந்த தேதின்னு குறித்து கொடுக்குற அந்த வரிசையில் தான் பாருங்க யாரோ சொல்லியிருப்பாங்க பொழுது. வேண்டாங்க, 9ஆம் தேதி அன்று உங்க படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க. ஏங்க அப்படி சொன்னதை செய்யுங்க, சாஸ்திரம் சொல்லுது. 9ஆம் தேதி அன்று உங்க படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க.
அப்ப எப்போ ரிலீஸ் பண்ணலாங்க? இந்த படத்துக்கு இன்னும் பப்ளிசிட்டி அதிகமாக தேவைப்படுது. ஏற்கனவே நீங்க தெலுங்கில் கிண்டி வைத்த கேசரி தான் இங்க உப்புமாவாகி எடுத்துருக்கீங்க அப்படின்ற உண்மை ஒட்டுமொத்தமா உங்க ட்ரெய்லர் மூலமாகவே தெரிஞ்சு போச்சு. அதனால பாருங்க, இப்ப வெளியிட்டால் விபரீதம் நேரக்கூடும். அப்ப என்ன சாமி பண்ணலாம்? 9ஆம் தேதி அன்று வெளியிடாதீங்க. எந்த அளவுக்கு உங்களால மேக்சிமம் இந்த படத்துக்கு விளம்பரத்தை ஏற்றத்துக்காக இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க படத்துக்கு ஏறுற மாசு ஏறிட்டே இருக்கும்னு யாரோ சொன்னதை நம்பிதான் பாருங்க, இவர்களே தேடி அந்த விளம்பரம் இவர்களுக்கு விபரீதத்தை தேடி கொடுத்துருக்கு. அதுவும் ஒரு வகையில் இல்லை, 2 வகையில். முதல் வகை என்னப்பா, பேமா சூசோ இல்லாம ஊருக்குள்ள இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் ஏன்டா மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியல் வாங்கினோம்னா கொலை பண்றதுக்கும் கொள்ளை அடிக்கிறதுக்கும் அரசியலுக்கு வரீங்கன்னு சுத்தி ஷாட்டையில் அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி அமைச்சிருக்கீங்களே, அந்த ஷாட்டை எடுத்து உங்க கூட இருக்கவங்களை அடிங்களேன். யாருங்க? ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஊழலை ஒழிச்சு ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க போறோம்னு சொல்ற நீங்க உங்க கூடவே பாருங்க லாட்ரி ஊழல் மன்னன் ஆதவ அர்ஜுனா கூட வச்சு சுத்தி நிற்கிறீங்க. அவர் வீட்டுல தான் பாருங்க இடி உள்ள வந்து கட்டுக்கட்டா பணத்தை அள்ளின்னு போனாங்க. ஊழல் செய்பவர்களை சாட்டையால நீங்க அடிக்கணும்னு சொன்னா படத்துல கிடையாதுங்க, நேர்லயே உங்க கூடவே கார்லயே ஒன்னா டிராவல் பண்ணிருக்கிற ஆதவ அர்ஜுனாவை தான் ஃபர்ஸ்ட் சாஸ்திரம் காட்டுற வழிப்படி சாட்டையால அடிக்கணும். அடிங்க. அடுத்து வீசுகின்ற சாட்டையை யார் பக்கம் திருப்பணும்? செங்கோட்டையன் அவர்கள் அஇஅதிமுக கட்சியில் 50 வருடங்களாக பயணித்து உங்க கட்சிக்குள்ள வந்தவரை சேர்த்து ஆஹா ஓன்னு புகழ்ந்துருக்கீங்க. ஆனா பாருங்க, ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க போறோம்னு சொல்ற நீங்க அதிமுகவில் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் செய்த ஊழல், உதிரி பாகங்கள், வாகனங்களுக்கு உதிரி பாகங்கள் வாங்குறதுல கூட எக்கச்சக்கமான ஊழல் செய்தவர். அவர் மீது ஏகப்பட்ட ஊழல் வழக்குகள் இருக்கு. அப்படி ஊழல் செய்தவர்களை அடிக்கணும்னு சொன்னா திரையில் கிடையாதுங்க, நிஜத்திலேயே உங்க கூடவே பயணித்துக் கொண்டிருக்கும் செங்கோட்டையன் அவர்களை தான் நீங்க அடிக்கணும். அதே சாட்டை வரிசையில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. திரையில் கிடையாது, விஜய் நிஜத்தில் சாட்டை எடுத்து உங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்களை பார்த்து வீசு விளாசணும்னு சொன்னா எல்லாரையும் விளாசினணும். நேரத்தை கருத்தில் கொண்டு 1-2 பேரை மட்டும் நம்ம சொன்னோம். வீச வேண்டும் என்று சொன்னால் விஜய் கட்சிக்குள்ள இருக்கிற எல்லாரையும் பார்த்தா வீசணும்னு. ஆனா பாருங்க, விஜய் கட்சிக்குள்ள இருக்கிறவர்களை பார்த்து சாட்டையை வீசுவதற்கு முன்பாக தனக்குத்தானே பாருங்க தக்குரி மலையை போல சாட்டையால் அடித்துக் கொள்ள வேண்டும். சினிமாவில் அடுத்தவர்களை பார்த்து ஊழல்வாதின்னு சொல்லி சுத்தி அடிப்பதற்கு பதிலாக ஃபர்ஸ்ட் பாருங்க கண்ணாடியை பார்த்து விஜய் ஆட்சிக்கணும் சாட்டையால. ஊழல் இல்லாத ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க போறேன்னு சொன்ன விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கருப்பு பணத்தில் வாங்குற சம்பளத்துல கேரியரோட உச்சத்துல இருக்கிற 250 கோடி வாங்குறேன்னு சொல்ற அந்த 250 கோடி ரூபாயில் எவ்வளவு ஒயிட் எவ்வளவு பிளாக்கு நம்ம ஏன் சொல்லணும்? கொடுத்தவங்களே சொன்னாங்களே. இப்ப எல்லாருக்கும் விஜய்க்கு நான் வந்து தலைவாகல எவ்வளவு சம்பளம் கொடுத்தேன் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அது மாதிரிதான் இப்ப நான் ஒரு அமௌண்ட் சினிமாவில் அது உண்டு எல்லாருக்கும். வேற பெரிய ஆளுகளுக்கு பாதி அமௌண்ட் கேஷ் கொடுப்போம், பாதி அமௌண்ட் செக் கொடுப்போம். வேற பெரிய ஆளுகளுக்கு பாதி அமௌண்ட் கேஷ் கொடுப்போம், பாதி அமௌண்ட் செக் கொடுப்போம். வாங்குறதும் அப்படிதான் வாங்குவோம். இல்லைன்னா கணக்கு டாக்ஸ் கட்டணும், 30% டாக்ஸ் கட்டணும். அதுக்காக அந்த முறையை எல்லாருக்கும் இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸருக்கே தெரியும். அது ஊழலற்ற ஆட்சி. அது மட்டும் கிடையாது, புலி படத்துல வாங்கின சம்பளத்துல இவர் கணக்கு காட்டல, கருப்பு பணத்தை பதுக்கி இருக்காரு. கோடிக்கணக்கில் ஐடி ரைடு வருது, பிடிக்கிறாங்க. கோடிக்கணக்கில் ரூபாயை பிடிக்கிறாங்க. கட்டுக்கட்டா கணக்குல வராம கணக்குல காட்டாம பதுக்கி வைத்திருந்த கருப்பு பணம். வாங்குற சம்பளம் ஒண்ணு, ஆனா கணக்கு காட்டுறது வேற ஒண்ணு. எப்படிங்க இது? உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று சொல்லி 1.5 கோடி ரூபாய் அபராதம் போடுறாங்க. வருமான வரித்துறை நடிகர் விஜய்க்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கிறாங்க. ஏங்க, ஆமாங்க, 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சாங்க. ஆனா விஜய் அவர்கள் அதை எதிர்த்து வழக்கு போட்டாரு அப்படின்னு சப்பக்கட்டு கட்டின்னு எதிர்ன்னு வருவாங்க. ஆமா, உண்மையிலேயே வழக்கு போட்டார். என்னென்ன வழக்கு போட்டிருக்காருங்க? நான் உத்தமவாதிங்க, நான் சுத்தமான தூய்மையானவங்க, வேண்டுமென்றே வாண்டடா பர்பஸா இந்த மாதிரி என் மேல வந்து இல்லாத பொல்லாத பழியெல்லாம் சுமத்துறாங்க, நான் ரொம்ப சுத்தமா டாக்ஸ் கட்டியிருக்கேன்னு நான் வழக்கு போட்டிருக்காரு. இல்லைங்களே, அங்க பாருங்க. ஆமாங்க, நான் வாங்கின சம்பளத்திலிருந்து கணக்கு காட்டாம போனது உண்மைதாங்க, கணக்கு காட்டாம பதுக்கியது உண்மைதாங்க, கருப்பு பணத்தை வச்சிருந்தது உண்மைதாங்க. ஆனால் எனக்கு விதிக்கப்பட்ட இந்த அபராதம் சற்று தாமதமாக விதிச்சிருக்காங்க வருமான வரித்துறை. சோ கருப்பு பணத்தை ஏங்க நீங்க பதுக்கி வச்சிருக்கீங்க, கணக்குல காட்டாம ஏங்க சம்பளத்தை வாங்குறீங்க அப்படின்னு என்கிட்ட வந்து இந்த கேள்வி கேட்காதீங்க. நான் கருப்பு பணம் வாங்கி பதுக்கி வைத்திருந்தது ஏங்க லேட்டா கண்டுபிடிச்சு அபராதம் விதிக்கிறீங்கன்ட்டு வருமான வரித்துறை அதிகாரிகள் கிட்ட கேளுங்கன்ட்டு வேமா சூசோ இல்லாம வழக்கு போட்டாருங்க. கணக்குல காட்டாம ஒரு சம்பளத்தை வாங்கி கருப்பு பணமா பதுக்கி வச்சிருந்தது தப்பு கிடையாதுங்களா? ஆனா பதுக்கி வைத்த கருப்பு பணத்தை லேட்டா கண்டுபிடிச்சு அபராதம் போட்டது தப்பான். ஆனா இந்த கரப்ஷன் இருக்கு, அது எங்க ஒளிஞ்சிருக்கு, எப்படி ஒளிஞ்சிருக்கு, எந்த ஃபார்ம்ல ஒளிஞ்சிருக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. கருத்தியல் பேசி கொள்கை நாடகம் போடும், கலாச்சார பாதுகாப்பு வேஷமும் போடும். அதுக்கு முகமே இருக்காது, முகமூடிதான் இருக்கும், முகமூடிதான் முகமே. அரசியல்வாதிகளை பார்த்து ஊழல் செய்யறவங்கன்னு சொல்லி சினிமாவில் சாட்டை எடுத்து சுத்தி அடிப்பதற்கு முன்பாக ஃபர்ஸ்ட் பாருங்க, கண்ணாடியை பார்த்து இந்நேரம் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே சாட்டை எடுத்து விஜய் அச்சின்ல அரசியலுக்கு வந்திருக்கணும்.
அரசியலுக்கு வந்து ஊழல் செய்வது ஒரு ரகம். ஆனால் கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே, அந்த கட்சி ஆரம்பிக்கணும்ன்ற எண்ணம் வருவதற்கு முன்பாக நடிகராக இருந்த சமயத்திலே எப்படியெல்லாம் கணக்கு காட்டாம கருப்பு பணத்தை பதுக்கி வைக்கணும்ட்டு திட்டம் போட்டு பதுக்கி வச்ச இவர் தான் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தை எதிர்க்கிறது தானே அது. அதுவும் எப்படிங்க, சம்பந்தியும் சத்திரத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில ஒரு மட்டைகளாக இருந்துட்டு ஓனனை பார்த்து உன் முதுகு கோணலும் ஒட்டகம் சொல்ற கதையாக எதுக்காக சாட்டை எடுத்து வீசுறோம்? சாஸ்திரத்துக்காகங்க. ஜோதிடர் சொன்னாரு இந்த சாட்டை எடுத்து வீசுங்க உங்க படம் ஓஹோன்னு இருக்கும்னு. அதை நம்பி நான் வீசினேன். கட்சியில் இன்னைக்கு என்ன ஆச்சு? ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் கொடுக்க மாட்டுறாங்க, எங்க படத்துக்கு சென்சார் கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி பட தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி இந்த படத்துக்கு சென்சார் கொடுக்கலாம்னு உத்தரவு போடுறாங்க. தனி நீதிபதி பிறப்பித்த அந்த உத்தரவை எடுத்து சென்சார் போர்டு அப்பீல் பண்றாங்க. அப்பீல் வழக்கு தலைமை நீதிபதி அமர்வுக்கு வருகிறது. இந்த வழக்கை பொங்கல் விடுமுறை எல்லாம் முடிந்து 21ஆம் தேதி என்று தள்ளி வைக்கணும்னு சொல்லி வழக்கை 21ஆம் தேதி என்று தள்ளி வைக்கிறாங்க. 21ஆம் தேதி என்றா சாஸ்திரம் ஒர்க் அவுட் ஆகுதுங்க. சொன்னோம் இல்லைங்களா, விளம்பரம் இந்த படத்துக்கு வேணும்னு சொன்னா, பூஸ்டப் பண்ணணும்னு சொன்னா, ஸ்டென்ட் அடிக்கணும்னு சொன்னா சாஸ்திரம் ஒர்க் அவுட் ஆகுது. எப்படி நான் சொன்ன மாதிரி 21ஆம் தேதி என்று தள்ளி வச்சுட்டாங்களா? விடாதீங்க, இது நீங்க தான் பண்ற விளம்பர ஸ்டென்ட்னு தெரியாதவாறு போயிட்டு சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணுங்கன்னு சொன்னதை அடுத்து அப்பீல் பண்றாங்க. உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் பண்ண அந்த வழக்கு நேற்றைய தினம் பாருங்க விசாரணைக்கு வந்தது. நறுக்கு 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 என்று கொட்டியதாக சொன்னார் இல்லைங்களா தமிழ்நாடு அரசை பார்த்து. உண்மையிலேயே பாருங்க சுப்ரீம் கோர்ட் தான் நறுக்கு 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 என்று நடிகர் விஜய் உட்பட பட தயாரிப்பு நிறுவனம் வரைக்கும் எல்லாரையும் கொட்டியிருக்காங்க. என்னையா இது? என்ன இது? இந்த வழக்கோட விசாரணை தலைமை நீதிபதி அமர்வு உயர் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க, 21ஆம் தேதி தள்ளி வச்சிருக்காங்க இல்லைங்களா? ஆமா, அப்ப எதுக்காக இங்க அப்பீல் பண்றீங்க? இந்த வழக்கை, ஜனநாயகன் திரைப்படம் சம்பந்தப்பட்ட வழக்கை விசாரிப்பதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. என்னங்க விருப்பம் இல்லையா? சொல்றோமே, நாங்க தான் விருப்பம் இல்லைன்னு சொல்றோம்ல. என்ன சினிமாவை அது ஒன்ஸ் மோர் கேட்கற மாதிரி விருப்பம் இல்லை. நீங்க எது சொல்வதாக இருந்தாலும் உயர் நீதிமன்றத்தில் போயிட்டு சொல்லுங்க, எங்களுக்கு இந்த வழக்கை விசாரிப்பதற்கு விருப்பம் இல்லை என்று. இந்த அப்பீல் வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது. படத்திற்கு விளம்பரம் தேட வேண்டி இவர்கள் அடித்த அந்த விளம்பர ஸ்டென்ட்டே பாருங்க இவர்களை திருப்பி அடித்து விட்டது. இவர்கள் நினைத்தது ஒன்று, ஆனால் நடந்தது வேறொன்று. தமிழ்நாடு அரசை பார்த்து கேட்டார் இல்லைங்களா விஜய், நறுக்கு 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 என்று குட்டியதுன்ட்டு. அதை விட பல மடங்கு, டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு உண்மையில் அவர் பொய்யா சொன்னாரு கொட்டியது என்று. உண்மையில் நறுக்கு நறுக்கு என்று கொட்டி இந்த வழக்கை தள்ளுபடி செய்து அடிக்கு மேல அடி வாங்கியது விஜய் அண்ட் கோ தான். ஏன் அப்படி? சாஸ்திரம் சொல்லுதுன்ட்டு. சாஸ்திரம் சொல்றவங்க பேச்சை கேட்டு இந்த மாதிரிலாம் சாட்டை எடுத்து வீசினீங்கன்னா வீசுற சாட்டை உங்களையே தான் திருப்பி அடிக்கும். அடிச்சது பாத்தீங்களா சட்டப்படியே. அப்ப எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு இது வரைக்கும் பாருங்க சோழி முடிஞ்சதற்கு பிறகுதான் பாருங்க முடித்து விட்ட சோழியோட என்று தெரிஞ்சுது. ஆனால் இந்த 3ஆம் நம்பர் சோழி இருக்கு இல்லைங்களா, தேர்தல் வருவதற்கு முன்பாக தெரிஞ்சு போச்சு. மற்றவங்களுக்கு மட்டும் கிடையாது, விஜய் அவர்களுக்கும் சேர்த்து. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரவில்லை என்றால் நான் ஜோசியத்தை விட்டே போயிடுறேன்னு சொன்ன நம்ம யதார்த்த சாது ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரலங்க, விலகிட்டாரு. இன்னைக்கும் பாருங்க அவரு ஜோசியம் சொல்லிதான் இருக்காரு, தப்பு கிடையாது. அது ஒரு ஓரமா அதை சொல்லி போட்டோம். அதே மாதிரி நேற்றைய தினம் நம்ம வெளியிட்ட ஒரு காணொலியில் ஒருத்தர் சொன்னாரு, அண்ணாமலை கையில தமிழ்நாடு ஒப்படைக்காம சாட மாட்டேன்டா. ஓட்டு எவனுக்காவது மாத்தி போட்டீங்க சூசைட் பண்ணிப்பேன் 40க்கு 40ல 4 இல்லைங்க, ஒரே ஒரு சீட்டு, ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு என்பதை போல ஒரே ஒரு சீட்டு தற்குறிமலையை கூட பாருங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கல. ஆனா பாருங்க சவால்லாம் விட்டாரு. இன்றைக்கு பாருங்க வேமா சூசோ இல்லாம மேடையில பேசிதான் இருக்காரு. புதுசா கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வருகிறோம் என்று சொல்பவர்கள் மனதில் ஓடுகின்ற ஆசையை தூண்டிவிட்டு பேராசையாக மாற்றுபவர்கள் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. பேராசையாக மாத்துறவங்க அப்படியே தான் இருப்பாங்க. ஆனா பாருங்க இவர்கள் ஏற்படுத்துகின்ற அந்த பேராசைக்கு பலியானவர்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா சோழியை முடித்த விஷயங்களை குறித்தும் பேராசைகளை குறித்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா உங்க கருத்துல பதிவு பண்ணுங்க. மீண்டும் காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.